வணக்கம் நண்பர்களே. மலேசியாவில் ஜனநாயகன் ஆடியோ ரிலீஸ் அதிரடி பார்த்திருப்பீங்க. அது மிகப்பெரிய கூட்டம். அந்த அரங்கத்தில் இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு ரசிகர்கள் கூட்டம் இருந்தது. அதுல விஜய் பேசுறது என்ன அப்படின்னா, நாங்க தனியா வருவோமா அணியா வருவோமா, இல்ல நாங்க தனியா தானே உங்களோட சேர்ந்து தானே அணியா இருக்கிறோம் அப்படின்னு ரசிகர்களை பார்த்து சொல்லிட்டார். 33 வருஷமா ரசிகர்கள் அணி தான். அப்பனா இது ஒரு அதிரடியா? கட் பண்றோம், லோக்கலுக்கு வர்றோம், செல்வ பெருந்தகை இன்னொரு அதிரடியை போடுறாரு. ஆட்சியில் பங்கு என்பதை ஆமோதிக்கிறேன் அப்படின்னாரு. வேணும் கூட சொல்லல, வேணும்னு எப்ப சொல்லுவாரு தெரியல. ரெண்டு எதற்கு கனெக்ட் பண்றோம்னு பாப்போமா? அதுலதான் அங்க மேட்டர் இருக்கு. விஜய் எங்க மலேசியா போனாரு, அந்த ஊர்ல அரசியலா பேசக்கூடாது அப்படின்னாங்க. அந்த கூட்டத்துல அரசியலே பேசாத மாதிரி தெரியுது. ஆனா பேசுறதெல்லாம் அரசியல் மாதிரி தாங்க தெரியுது. விஜய் என்ன சொன்னாரு? நாங்கள் தனியா வருவோமா அணியா வருவோமான்னு சொல்ல முடியாது, நாங்கள் இதுவரைக்கும் உங்களோடு சேர்ந்துதானே அணியா வருவோம். விஜயகாந்த் சொன்னார் அல்லவா, நாங்கள் மக்களோடும் ஆண்டவரோடு தான் கூட்டணி அப்படின்னு. அந்த மாதிரி இருக்குல்ல. ஆனா விஜய் அதுல என்ன சொல்ல வந்தாரு? கடைசியில சொன்னாரு, அதெல்லாம் இப்போ சொல்ல முடியாதுங்க, ஒரு சஸ்பென்ஸ் இருந்தா தாங்க கிக்கு அப்படின்ட்டாரு. அது என்ன சஸ்பென்ஸ்? ஒருவேளை அணியா அரசியல்ல போக போறாரா, இல்ல கட் பண்ணி விட்டுட்டு தனியா போக போறாரு? தனியா போக போறாரா விஜய்? தனியா போகட்டும், தனியா போய் நிரூபிக்கட்டும் அப்படின்னு நிறைய அரசியல் விமர்சகர்கள் சொல்றாங்க அல்லவா. அந்த மாதிரி தனியா போயிருவாரோ, ஐயோ எங்களை விட்டுட்டு தனியா போயிருவாரோ அப்படின்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க. கூட்டணிகள் அமையுமா? காங்கிரஸ் பேச்சுவார்த்தை நடத்துதா? அவர்கள் பேசிவிட்டார்களா? இவர்கள் பேசிவிட்டார்களா? ராகுல் காந்திக்கு மிகவும் நெருக்கமான 3 பேர் விஜயுடன் தொடர்பில் இருக்கிறார்களா? ஒருவர் வந்தார், பவீன் சக்கரவர்த்தி, பேசினா நான் என்ன இட்லி வடை சாப்பிட போனேன் அப்படின்னு சொல்லிட்டார். இல்லைங்க ஃப்ரெண்ட்லிங்க, அது எங்களுக்கு தெரியவே தெரியாத அப்படின்னு செல்வ பெருந்தகை சொன்னார். கொஞ்சம் கோபமாவும் சொன்னார். நீங்க பிரஸ் மீட் பார்த்திருப்பீங்க, இங்க அவருக்கு நெருக்கடி வந்துருமோ சொன்னார். இப்போ என்ன சொல்றாரு அப்படின்னா, நம்ம தமிழக காங்கிரஸ் பொறுப்பாளர் இருக்கிறார் இல்லையா, அவர் சொல்றது, முக்கியமா கிரீஷ் சதோர்கர் சொல்றது என்ன அப்படின்னா, நாங்கள் ஆட்சியில் பங்கு கேட்பது என்பது எங்கள் உரிமை அப்படின்னு அதை ஆமோதிக்கிறேன் அப்படின்னு செல்வ பெருந்தி சொன்னாரு. நெசம்மாவா அப்படின்னு அண்ணா அறிவாலயத்தை கேட்கிறாங்க. செல்வ பெருந்தியா சொன்னாரு, ஆமா, அதுக்கு எப்படிங்க அவ்வளவு தைரியம் வந்துச்சு? ஆமா, மேல இருந்து குட்டுறாங்கல்ல, சொல்லுங்க அப்படின்னா ஆமோதிக்கிறேன். கேட்க மாட்டாரா? எங்களுக்கு ஆட்சியில் பங்கு வேணும்னு செல்வ பெருந்தகை, அமைச்சர் செல்வ பெருந்தகை ஆக விருப்பம் இல்லையா? அதை சொல்லி கிடைக்கிற சீட்டு கிடைக்காம போயிட்டா என்ன பண்றது? அறிவாலையை கட் பண்ணிடுமோ அப்படின்னு நினைக்கிற ஒரு பயம் இருந்தது இல்ல. ஆனா அங்க மேல இருந்து சொல்ல வச்சுட்டாங்க. இதுல என்ன காரணம்? ஏன் திரும்பி திரும்பி நம்ம மலேசியா ஆடியோ ரிலீஸ் இதை சேர்த்து பேசணும்னு பாக்குறீங்களா? விஜய் அங்க பேசுறது முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, தனியா போயிருவேன் அப்படின்னு கோடி காட்டல, தனியா போயிருவேன் அப்படின்னு கொஞ்சம் கெத்தும் காட்டி இருக்கிறாருங்க. அப்போ அவர் கூட கூட்டணி அமைக்கிறதுக்கு ஓபிஎஸ் தயாரா இருக்கிறாரு, டிடிவி தயாரா இருக்கிறாரு, இப்படி பேச்சு இருந்தது அல்லவா. அந்த பேச்செல்லாம் என்ன ஆச்சு? முக்கியமாக ஓபிஎஸும் டிடிவியும் விஜயிடம் கணிசமான இடங்களை எதிர்பார்க்கிறார்கள். டிடிவி 30 சீட்டை தாங்க எதிர்பார்க்கிறாராம். அதுக்கப்புறம் துணை முதலமைச்சர் எதிர்பார்க்கிறாராம். ஓபிஎஸ் ஏற்கனவே துணை முதலமைச்சராக இருந்து பெரும் அனுபவம் பெற்றவர், அவரும் எதிர்பார்க்கிற மாதிரி தெரியுது. சரி, 30 இடம் டிடிவி கொடுப்பாரா? அவர்கிட்ட இடம் நிறைய இருக்குங்க. விஜய் கிட்ட 234 சீட் இருக்குது. இங்க ஒரு 15 வேட்பாளரை சொல்லுங்க அப்படி நைனா நாகேந்திரன் போற பொங்க தட்டிட்டு போனாரு. விஜய் நினைத்தால் எத்தனை பேர் போட்டிடுவார்கள்? ஆனா போட்டிடுவதற்கு நிறைய தேவையாச்ச. அப்போ டிடிவி கிட்ட 30 பேருக்கு இருக்கா? சரி இருக்கு. ஓபிஎஸும் வர்றாரா? ஆமா. இவங்க 2 பேரும் விஜய்ட்ட என்ன எதிர்பார்க்கிறாங்க? தேர்தலில் போட்டியிட கூட்டணியில் அமைக்க இடங்கள் வேண்டும், அதற்கு நிதி உதவியும் வேண்டும் அப்படின்னு எதிர்பார்க்கிறாங்களாம். என்னெல்லாம் அவ்வளவுதாங்க செய்தி வந்து சேர்ந்திருக்கு. என்னது, ஓபிஎஸ் 15 வருஷம் அரசியல் இருந்தவருங்க, அமைச்சரா இருந்தவருங்க, அவர்கிட்ட இல்லையாங்க காசு அப்படி நீங்க கேட்கறது அவங்க 2 பேருக்கு கேக்குதுங்க. அதே மாதிரி டிடிவி யாரு? அவரு சசிகலா குடும்பம் அல்லவா. சசிகலா அவங்களுக்கு சின்னமா அல்லவா. டிடிவி கிட்ட இல்லாத நிதி நிலைமையா அவரும் எதிர்பார்க்கிறாரா? என்னங்க இது? அரசியல்னா கூட்டணி கட்சிகள் பெரிய கட்சிகள் கிட்ட எதிர்பார்க்கிறது தர்மங்க அப்படின்னு சொல்றாங்களா? அது விஜய் கிட்ட அதெல்லாம் பேராதுங்கிற மாதிரி தெரியுது. ஐயோ, அப்பனா ரூட்ட அறிவாலயம் பக்கம் போகலாமா, இல்ல என்டிஏ பக்கமே போயிடலாமா, இப்படி எல்லாம் நினைப்பு வந்துருச்சா அவங்களுக்கு. அதனால விஜய் ஒரு கோடி காட்டிட்டாரு, நாங்கள் தனியாக வருவோம் அணியாக வருவோமான்னு. இப்ப சொல்ல முடியாது, அணி அமைச்சதே மக்களோடு தானே. ஐயோ, அப்பனா கை கழுவி விட்டுருவாரா ஓபிஎஸ் டிடிவிய? ஓபிஎஸ் என்ன பண்ணுவாரு? அவருக்கு அறிவாலயம் இருக்கு. டிடிவி என்ன பண்ணுவாரு? அவருக்கும் அறிவாலயம் இருக்கு. இருக்கின்ற ஒரே இலக்கு என்ன? எடப்பாடி தோற்கடிப்பது. ரெண்டுமே சால்வ் ஆகும்.
ஆனா ஜெயிக்கணுமே, ஏன் ஜெயிக்காது? திமுக அணி ரொம்ப பெரிய அணி அல்லவா, ஏன் ஜெயிக்காது? ஆனா காங்கிரஸ் எத்தனை நாள் இருந்தது இப்போ இல்லாம போயிருமோ அப்படிங்கிற ஒரு நிலைமையை உருவாயிருச்சுங்க. இந்த டெல்லிக்காரங்க தான் பேசிட்டு இருந்தாங்க, எங்களுக்கு கூட்டணியில் பங்கு பெறும், ஆட்சியில் பங்கு பெறும். செல்வ பிறந்தையே பேச ஆரம்பிச்சுட்டாரே, இனி யார் யார் பேசுவாங்களோ அப்படின்னு அண்ணா அறிவாலயத்துக்கு கொஞ்சம் பதட்டம் உருவாயிருச்சான். இதுக்கெல்லாம் பதற ஆள் கிடையாதுங்க திமுக. இந்த காங்கிரஸ் எவ்வளவு ஒரு பெர்சன்டேஜ் இருக்க போது, ஒரு 5-6% இருக்குமா, அது போன வரவே வருது. தேமுதிக வருது, ஓகே, ஓபிஎஸ் கூப்பிட்டா வந்துருவாரு. அப்புறம் பெரியவர் ராமதாஸ் இருக்கிறாரு, பாமக நிறுவனர், எப்படியும் மகனை தோற்கடித்து ஆக வேண்டும் கங்கணம் கட்டிட்டு இருக்கிறாரு. இந்த வயதிலும் அவரையும் கூப்பிட்டா வந்துட போறாரு. அப்புறம் திமுக அணி பலமான அணிதான் அப்படின்னு நினைச்சாலும் காங்கிரஸ் போயிருமா அப்படின்னு திமுக காரங்க நிறைய பேர் ரொம்ப வருத்தமா தான் இருக்காங்களாம். ஆகிற காங்கிரஸை டீல் செய்வது எப்படி அப்படின்னு ஒரு தனியா ஒரு டீமே திங்க் பண்ணிட்டு இருக்காங்களா. அதெல்லாம் டீல் பண்ணிடுறாங்க. பாதி பேர் இப்படி நினைப்பாங்க, பாதி பேர் அப்படி நினைப்பாங்க. ஒரு வேளை ராகுல் அப்படி நினைச்சா பிரியங்கா வேற மாதிரி நினைப்பாங்க. இது எல்லாத்தையும் டிஃப்ரெண்டா சோனியா நினைப்பாங்க. 3 பேரையும் சேர்த்தா திமுக அணி தான் இருக்க போறாங்க அப்படின்னு திமுக ரொம்ப கான்பிடென்டா இருக்கான். அப்போன்னா ஆட்சியில் பங்கு அது தேர்தலுக்கு பிறகு பார்த்துக்கலாமாவா? அப்போனா திமுகவை ஜெயிக்க விடக்கூடாதோ, பெரும்பான்மை வராமல் இருக்க பார்த்து கொள்ள வேண்டுமோ அப்படின்னு காங்கிரஸ்குள்ள முனகல்கள் முக்கல்கள் உருவாயிருச்சா. அப்போனா கூட இருந்து குடிபெருப்பாங்களா காங்கிரஸ் அப்படின்னு திமுக காரங்க நினைச்சு அப்புறம் திமுக அதை நினைப்பாங்கல்ல, அப்ப கூட இருந்து காங்கிரஸ் குடிபெருக்காம. இதெல்லாம் இருக்கிற நிலைமையில் தான் விஜய் இந்த மாதிரி பேசிட்டாரு. அங்க பேசுறதுல பல விஷயங்கள் என்னன்னா, முக்கியமாக இந்த உதவி செய்கிற கதையை சொன்னாரு தெரியுமா, இப்படி உதவி செஞ்சா அப்படி வரும்னு. அடடா விஜய் என்னடா கொஞ்சம் பழைய ஆள் ஆயிட்டு இருக்காரு அப்படின்னு இந்த ஜென் ஆல்பா எல்லாம் பூமர் மாதிரி நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆகவே விஜய் இந்த மாதிரி குட்டி கதையெல்லாம் கொஞ்சம் விட்டுட்டு இந்த ஜென் ஆல்பாவுக்கெல்லாம் நல்ல கதைகள் இனி வருகின்ற தேர்தல் பிரச்சாரங்களை சொல்லுவாங்க அப்படின்னு அவருடைய மகா தொண்டர்கள் ரொம்ப ஆர்வமா இருக்காங்க. ஆகவே விஜய் இந்த மலேசியாவுக்கு வரும்போது மறுபடியும் தன்னை புதுப்பித்துக் கொண்டு தோழர்களே, தோழிகளே, நண்பர்களே, நண்பிகளே இப்படி எல்லாம் பேசி வாக்குகளை கவர்வார்னு தெரியுது. சேலம் கூட்டம் நடக்க போகுது இல்லையா, அங்குதான் அவருக்கு கிடைக்க போகிற சினம் பிகிலா இல்லையா அப்படிங்கிறதையும் ரிவீல் பண்ணுவார் மாதிரி தெரியுதுங்க. இதுல ஜனநாயகன் முக்கியமாக என்னன்னா ஒரு பெரிய அளவுக்கான அதிர்வுகளை கொடுத்தது. அவர் சொன்னது என்னன்னா, கடைசி படம் ஒன் லாஸ்ட் டான்ஸ் அப்படின்னு சொல்லி எங்க பார்த்தாலும் ஆடிட்டு இருந்தார் இல்லையா, யாரோட ஸ்டேட்டஸ் பார்த்தாலும் அதான் இருக்குங்க. என்ன விஜய் யாரு அவ்வளவு பெரிய ஆளா எல்லாரும் கேட்கறாங்க. எல்லாரும் என்ன கேட்கறாங்கன்னா, விஜய் என்ன அவ்வளவு பெரிய அரசியல்வாதியா, அவர் எம்ஜிஆரா, என்டிஆரா, சிவாஜியா இப்படி எல்லாம் கேட்கறாங்கல்ல. நோ, இவங்க யாருமே மாதிரி இவர் யார் மாதிரியுமே அவர் இல்ல. இதை நாங்க பலமுறை சொல்லியிருக்கிறோம். ஏன்னா அந்த காலத்துல எம்ஜிஆர் மிகப்பெரிய திரைபிம்பம், மிகப்பெரிய அரசியல் பிம்பம். அவர் முகத்திற்காக தான் ஓட்டு விழுந்தது. ஆனால் அந்த காலத்துல பாருங்க, எம்ஜிஆருடைய அசையும் பிம்பங்களை, அவருடைய மூவிங் ஷாட் பார்க்கணும்னா சினிமா தியேட்டருக்கு தான் போகணும். அவரை பத்தி ஒரு செய்தி வரும்னா ஒரு செய்தித்தாள் காலையில வந்துச்சுன்னா ஒரு படம் போடுவாங்க பிளாக் அண்ட் ஒயிட்ல, அவர்தான். மற்றபடி ஒரு செய்தி வராது. ஆக அவர் பார்ப்பதற்கு அவ்வளவு கூட்டம் கூடுச்சு. இன்னைக்கு விஜயோட ஒவ்வொரு மூமெண்ட்டும் கிட்டத்தட்ட எல்லா மொபைல்லையும் யாருடைய ஸ்டேட்டஸ் வந்துகிட்டே இருக்குல்ல. அவர் என்ன பேசுறாரு, கொள்றாரு, எப்படி போறாரு, நடக்கிறாரு, டான்ஸ் ஆறாரு, அப்படி இருந்து அத்தனை கூட்டம் கூடுது அப்படின்னா அவங்களுக்கு இந்த பெரிய நடிகனை பார்த்து போதலன்னு தெரியுதுங்க. ஆகையால ஒரு அரசியல் பிம்பமா இது வரும் பொழுது இப்படியே போனா என்ன நினைக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஆகையால விஜயை ஏற்கனவே இருந்த திரை பிம்பங்களாக இருந்து அரசியல் ஆளுமைகளாக மாறியவர்களோடு ஒப்பிடக்கூடாது. இவர் தனி ஒரு வகைதான். ஆகையால அவருடைய அரசியல் பயணம் வேறு விதமானது. அவர் எந்த விதமாக முடிவுகளை எடுக்க போகிறார் அப்படிங்கிற அவருடைய பேச்சிலிருந்து துரிதமா தெரியுது. நிச்சயமாக கூட்டணிக்காக காத்து கொண்டிருப்பவர் கொஞ்சம் கலங்கி தான் போயிருக்காங்க. அந்த கூட்டணி கட்சிகளுடைய பெரிய கட்சிகளும் கூட கொஞ்சம் சிந்திக்க ஆரம்பித்து விட்டார்கள், அதிர ஆரம்பித்து விட்டார்கள். இனி வருகின்ற வாரங்கள் சும்மா அதிர்தில்ல. நன்றி, வணக்கம்.